ஹலோ, கௌசல்யா இருக்காங்களா? ஓ, ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்களா? ஹாஸ்டல் நம்பர் என்னங்க? ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஹலோ ஹலோ, ஹாஸ்டலுங்களா? கௌசல்யா இருக்காங்களா? கோயிலுக்கு போயிட்டாங்களா? கோயில் நம்பர்? ஓ, கோயிலுக்கு தான் நம்பர் இருக்காதோ. தேங்க்ஸ். அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? செல்ல கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. செல்ல அங்க கொடுத்து எப்படி கான்டாக்ட் பண்றது? செல் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆவற? ஹலோ, மேடம், கௌசல்யா வந்தாங்கன்னா நான் ஒரு செல் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்றீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? பேனா வேணுமா? பேனா அங்க இருக்கான். 09840030989. நைட் இல்ல, 99. ஓகே, தேங்க்யூ. சார், அந்த கார் தான் சார். சார், என்ன விஷயம் சார்? பாம்பு எடுக்க முடியல. இது வேற ஹை வோல்டேஜ் பாம்பா இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பாம்பை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த டோட்டல் ஏரியாவை காலி ஆயிடும். சார், இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரிமோட் ஏரியா இருக்கு சார். கார் அங்க கொண்டு போயிடலாம் சார். ஓகே, கம் ஆன் பாய்ஸ். எஸ் சார். டாக்டர், எஸ், எப்படியாவது என் ஃப்ரெண்ட் அருணை காப்பாத்துங்க டாக்டர். அவனுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரி மிஸ்டர், எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இனிமே அவர் உயிர் பழிப்பாரான்னு 3 hours கழிச்சா சொல்ல முடியும். காட் இஸ் கிரேட். அருண், 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 நான் அன்பு வந்திருக்கேன்டா. அருண், அருண், அன்பு வந்திருக்க, அன்பு வந்திருக்க. கண்ணை திறந்து பாடுறா. அருண், அன்பு, அன்பு சொல்றான். அன்பு சொல்ல அருண், அன்பு சொல்லுடா. பொண்ணு பார்க்காம செத்துருவேணும்னு பயந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. இப்ப நிம்மதியா சாவேன். எல்லாரும்
உனக்கு ஒண்ணாகாது, ஒண்ணாகாதடா உனக்கு. அன்பு சொல்ல அருண். அன்பு கௌசல்யாவை ஒரே ஒரு முறை பார்க்கணும்டா. என் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பியடா அன்பு. நிச்சயமா. இன்னைக்கு லவர்ஸ் டேடா. தெரியும்டா, தெரியும். இன்னைக்கு எப்படியாவது உன் கௌசல்யாவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு தான் சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்படியும் கௌசல்யா வந்துருவாங்க. நான் கண்டிப்பா கௌசல்யா கூட்டு வருவேன். கூட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துவேன். தைரியமா இரு. கௌசல்யா கௌசல்யா, அந்த டிரால ஒரு டைரி இருக்கு, கொஞ்சம் எடை. இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி பக்கத்தை திருப்ப. கொஞ்சம் படியே. படி. இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு காலையில் எழுந்ததும் கௌசல்யா முகத்தில் விழிப்பது. கௌசல்யா குளித்து முடித்த ஈரத்தலையுடன் கண்ணாடி முன் நின்று பொட்டு வைக்கும் அழகை ரசிப்பது. முடிந்தால் கௌசல்யாவிற்கு முத்தம் கொடுப்பது. ஏன் நிறுத்திட்ட? மேல படிய. இல்லை என்றால் கௌசல்யாவிடமிருந்து முத்தம் பெறுவது. கௌசல்யா, நீ தூரத்தில் இருக்கும்பொழுது மனசை திறந்து என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ செய்யணும்னு கூட தோணுது. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது. அதான் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். எழுதுன எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்க போற முத்தத்தை தவிர. Come on, கௌசல்யா. Come on. ஆண்டி, அங்கிளுக்கு சீக்கிரமா முத்தம் கொடுங்க. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல? கிளம்பு கிளம்பு கிளம்பு. மாட்டேன். கௌசல்யா ஆண்டி உங்களுக்கு முத்தம் கொடுக்கறத நான் பார்த்து தான் போவேன். சிச்சி போடா. மாட்டேன். கொடுங்க ஆண்டி, கொடுங்க. இல்ல ரமேஷ், ஸ்கூலுக்கு போகாம யார்ட்ட என்ன கேட்டிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, ஆண்டி முத்தம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறாங்க. அம்மா, ஏதோ பள்ளிக்கூடம் போற பையன் ஆசைப்பட்டு கேக்குறான், கொடுத்துறேன். சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுவான். ஐயோ தாத்தா, முத்தம் எனக்கு இல்ல, சித்தப்பாக்கு. சித்தப்பாவுக்கா? அன்னைக்கு மட்டும் எனக்கு போன்ல இச்சிச்சின்னு முத்தம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி சித்தப்பாவுக்கும் கொடுக்க சொல்லுங்க தாத்தா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா பேராண்டி? இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான், கொடுத்துரு கொடுத்துரு. இல்ல, அது வந்து என்னம்மா சின்ன விஷயத்தை இவ்வளவு வைக்கப்படுற நீ? ஒண்ணும் இல்ல, இதையே என் சம்சாரத்துல நான் கேட்டிருந்தேன் வச்சுக்க, அவ்வளவுதான். பாஞ்சு பிடிச்சு மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்து முகத்தையே ஈரம் பண்ணுவா. என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு விவஸ்தை இல்லாம. ஐயோ, வழியுது. வழியுது இல்ல? அது ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரி நீ கொடுத்தியா அந்த ஈரம் காயில வழியுது. சி போங்க. என்ன சம்மந்தி, தங்கச்சி வெக்கப்பட்டு போகுது. அப்படி என்ன செஞ்சீங்க பையன் இருக்கும்போது? அது இப்ப செஞ்சதுல எப்போ செஞ்சது? ஆ, உங்க பொண்ணு செய்யறதா சரியில்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், ஆ. உடம்பு சுகம் இல்லாம படுத்து. ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கான். கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும், கழுங்க. அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர். ஏமா, ஃபாரின்ல எல்லாம் காவலர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கண்டினியூஸா உதடுவீங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்து கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்றாங்க. நீ என்னடா சிம்பிளா ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியே? மாப்பிளைக்கு நீ முத்தம் கொடுக்காம வேற யாருபா கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். மாட்டிக்கிட்டியா? சீக்கிரம் கொடுமா. சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. இது நியாயமான பேச்சு. நாங்க கண்ணை மூடிக்கிறோம், நீ கொடு. எதுக்கும் சத்தமா கூட இல்ல, எப்ப கண்ணை திறக்குதுன்னு தெரியாம போயிடும். நீ என்ன கண்ண காதையும் முடிக்கணும். நீ மாப்பிள கண்ணை முடிக்கீங்க. ஐ
ஐஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிஸ்ஸிங். சீக்கிரமா கொடுத்தாச்சா? சீக்கிரம். மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? கண்ணை திறக்கலாமா? கண்ணு தரேங்க. மாப்பிள்ளை இஸ் சோ ஹாப்பி. ஒரு சாதாரண முத்தம் வாங்குறதுக்கு உறவு ஜன ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. நாளைக்கு மத்ததுக்கெல்லாம் மகனே கஷ்டம். என்ன கௌசல்யா ஏமாத்திட்டிய? இல்ல, ஓஹோ, எல்லாரும் இருக்காங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோக்கு முத்தம் கொடுத்தியா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, கண்ணா பின்னான்னு கொடுப்பேன், கண்ணமே இருக்காது. என்ன? நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. குங்குமம். ஏண்டா ஊரெல்லாம் கெட்ட பேர் எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க நாயே. என்னப்பா? தள்ளுமா. இவனெல்லாம் அடிச்சு கொன்னாதாமா யாத்திரை அடங்கும். நாயே, உன்னெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கு. ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுடா. ஒரு நாளாவது ஒரு பொண்ணையாவது எடுத்து பாத்துருப்பனா இல்ல தவறா பழகிருப்பனா? அம்மாவை கேட்டு பாருடா. அம்மாவை கேட்டு பாரு. அப்பேற்பட்ட எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு கல்யாணம் ஆக போற கல்யாணம் ஆக போற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிற சைட்டு. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா நண்ப கட்டிக்க போற பொண்ணா இருந்தா கூட லவ் பண்ணிடியோ? டேய் அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதடா. விடு விடு. டேய் கூட பழம் நண்பனுக்கு துரோகம் பண்ணிடாதடா. விளங்க மாட்டேன். ஏப்பா, அப்பா சொன்னது உண்மையா? அப்பா அடிச்சதை விட நீ கேட்கறது அம்மா ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஏன் அன்பு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். தப்பானவங்க பேச்சை கேட்டுட்டு அப்பா தான் புத்தி கெட்டத்தமா நடந்துக்கிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதாம்மா உண்மை. நிறுத்து சம்பந்தி. என்ன வீட ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க? பதறாதீங்க சம்பந்தி. இந்த வீட்டை நான் என் சம்சாரத்தின் பேர்ல வாங்கினப்ப லட்சுமி இல்லன்னு பேர் வச்சிருந்தேன். நாளைக்கே என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த வீட்டை ஆள போறது யாரே? மருமக கௌசல்யா தானே. அது சும்மா வாய் பேச்சுல இருக்க கூடாதுன்னு தான் கௌசல்யா இல்லம்னு மாத்த சொல்லிட்டாங்க பாருங்க. ஓ லார்ட் முருகா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நீ ஏன் இங்க நிக்கிற? உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா அருண் துடிச்சு போயிடறான். நீயும் போ. தம்பி 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 இங்க வாங்க. தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் பாட்டுக்கு வேலை செய்வார்ல. வேலையா? அவர் எதுக்கு வேலை செய்யணும்? அது பாருங்க, இந்த வீட்டுல அருண் வேற அன்பு வேற இல்ல. இவரு என் பிள்ளை மாதிரி தான். இப்போப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு. வாயில ஈ. பாத்தீங்களா ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? காட்டுவார். கண்ணாடியில முகத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அருண் 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 என்னாச்சு அருண்? சொல்லு அருண், என்னாச்சு உனக்கு? அன்பு, என் முகத்தை பாருடா. எப்படி இருந்த முகட்டா இது? இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. டேய் என்னடா அருண், சின்ன புள்ளத்தனமா நீ அசிங்கமா இருக்கன்னு எவன்டா சொன்னா? அப்படி எவன் சொன்னாலும் அவன் குருடனா தான் இருப்பான். டேய் அன்பு, நீ எனக்கு ஆறுதல் சொல்றியாடா? என் முகத்தை என்னாலேயே பார்த்து ஜீரணிக்க முடியலையே. கௌசல்யா எப்படிடா பாப்பா? ஒருவேளை
கௌசல்யா இதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காளோ? சேச்சே, கௌசல்யா அப்படிலாம் நினைக்க மாட்டா. மாட்டாங்கடா. இல்லடா, எனக்கு இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் முத்தம் கேட்டப்போ எனக்கு முத்தம் கொடுக்கலடா. உனக்கு உனக்கு தெரியாது, என் போட்டோவுக்கு தான் கொடுத்தா. கௌசல்யா, என் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. நான் அசிங்கமா தானே இருக்கேன்? சொல்லு கௌசல்யா, நான் அசிங்கமா தானே இருக்கேன்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்லதா இருக்கீங்க. நீ பொய் சொல்ற, எனக்காக நீ பொய் சொல்ற கௌசல்யா. இல்ல கௌசல்யா, எல்லா பொண்ணுங்களுமே தனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா, அழகானவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீயும் அப்படிதான் ஆசைப்பட்டிருப்ப. ஆனா இப்போ நான் அசிங்கமா இருக்கேன்னு என்னை விட்டுட்டு போயிடாத கௌசல்யா. உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். சொல்லு கௌசல்யா, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டியே? என் வாழ்க்கையே நீதான் கௌசல்யா. நீ மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டீன்னா நான் செத்தே போயிடுவேன். என்ன இந்த உயிர் நீ போட்ட பிச்சை. சொல்லு கௌசல்யா, என்னை விட்டு போக மாட்டியே? சொல்லு கௌசல்யா. சொல்லு கௌசல்யா. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அருண். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்.